ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, நாம வந்து ஒயிட் போர்ட் அனிமேஷன் வீடியோ வந்து எப்படி ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. நாம் இன்றைக்கி யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் பார்த்திங்கன்னா renderforest.com அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் நாம் ஒயிட் போர்ட் அனிமேஷன் வீடியோ வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ லோகோ க்ரியேட் பண்ணலாம், இன்ட்ரோ வீடியோஸ் க்ரியேட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் வெப்சைட் கூட நம்ம இந்த வெப்சைட் மூலமாக நம்ம வந்து பில்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஒயிட் போர்ட் அனிமேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதை வந்து நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னா, ஆல் இன் ஒன் பிராண்டிங் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு கீழே கெட் ஸ்டார்ட்னு இருக்கும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ப்ராஜெக்ட்குள்ளே நேரடியாக போயிடும். ஸோ ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து சைன் பண்ணியிருக்கணும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ரைட் சைடில் இருக்கிற அந்த 2 லைன்ஸை வந்து கிளிக் பண்ணி சைன் அப் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நான் வந்து சைன் அப் பண்ணியிருக்கிறதுனால நான் வந்து சைன்இன் பண்ண போகிறேன். ஸோ சைன்இன் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ்புக் மூலமாகவோ அல்லது கூகுள் அக்கௌண்ட் மூலமாகவோ நீங்கள் வந்து சைன் அப் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி சைன் அப் பண்ணிக்கிறதுனால, ஸோ நியூ யூஸராக இருந்தால் டோன்ட் ஹேவ் அன் அக்கௌண்ட் சைன் அப்னு இருக்கு இல்லையா, ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து சைன் அப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ஃபேஸ்புக் மூலமாக சைன் அப் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இந்த ஃபேஸ்புக் ஆப்ஷனை கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து லாகின் ஆயிரும். ஸோ சைன்இன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் உங்களோட ஹோம் பேஜில் இருக்கும். ஸோ இதில் வந்து என்னோட லாகின்க்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா மை வீடியோஸ், மை லோகோஸ், மை வெப்சைட்ஸ்னு நான் என்னென்னலாம் க்ரியேட் பண்ணியிருக்கணும் அது எல்லாமே இருக்கும். ஸோ நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன்னா மை இன்வாய்ஸ், மை ஃபைல்ஸ், சப்ஸ்கிரிப்ஷன், ப்ரொஃபைல் அப்படி இருக்கும். அதுக்கு கீழே வந்து சைன் அவுட் இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம எப்படி வந்து அந்த வீடியோவை க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து நம்ம க்ரியேட் வீடியோ அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணணும். ஸோ இதில் போனீங்கன்னா நிறைய கேட்டகரிஸ் இருக்கும். அனிமேஷன் வீடியோஸ், இன்ட்ரோ, லோகோஸ், ஸ்லைட்ஸோ, ப்ரெசன்டேஷன், மியூசிக், விசுவலைசேஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ நாம் பண்ண போகிறது என்ன அப்படின்னா, அனிமேஷன் வீடியோஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் இருக்கும். ஸோ அனிமேஷன் வீடியோஸை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இங்கே அனிமேஷன் வீடியோஸில் பார்த்திங்கன்னா ஒயிட் போர்ட் அனிமேஷன் டூல் கிட் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒயிட் போர்ட் அனிமேஷனோட டூல் கிட். ஸோ இதில் வந்து நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். நம்மளுக்கு என்ன டெம்ப்ளேட் வேணும்னாலும் நம்ம அதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா கீழே எக்ஸாம்பிள்ஸ் அந்த ஒயிட் போர்ட் அனிமேஷன் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ண வீடியோஸ் எல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து நம்ம க்ரியேட் நவ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஆட் சீன், லோட் ப்ரிசெட், டைப் யுவர் ஸ்கிரிப்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ நான் இதில் வந்து ஆட் சீன் வச்சுட்டு க்ரியேட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் போனீங்க அப்படின்னா இதில் வந்து நிறைய சீன்ஸ் வந்து ஆல்ரெடி வந்து டெம்ப்ளேட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது ஹாப்பி மேன் அண்ட் சேட் மேன் அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இதுக்கு உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ இது வந்து பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த டெம்ப்ளேட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு பார்த்திங்க அப்படின்னா ஸோ இந்த வீடியோவை நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன், மேன் வித் ஐகான் இன் ஹேண்ட்ஸ் அப்படிங்கிறத. ஸோ இந்த வீடியோ செலக்ட் பண்ணிவிட்டு அதில் நான் வந்து எடிட் பண்ண போகிறேன். ஸோ இன்சர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ இதில் போயிட்டு நாம் வந்து என்ன பண்ண போகிறோம், கீழேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டெமோ வந்து வரும். ஸோ கீழே வந்து டிஸ்பிளே ஆகுது பாருங்கள். இந்த இடத்துல வந்து உங்களோட இமேஜை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும், அதாவது லோகோ வந்து செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ இதில் போயிட்டு இதில் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அப்லோட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணணும். ஸோ நான் போய் ப்ரௌஸ் பண்ணி இந்த லோகோ வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ லோகோ வந்து நம்ம ரீசைஸ் பண்ணிக்க முடியும். ஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஃபில் அப்படின்னா உங்களுக்கு இது ஃபுல்லாக ஃபில் ஆயிரும். ஸோ லோகோ வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அப்படின்னா டன் அப்படின்னு ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதை கொடுத்துடணும். அதுக்கப்புறம் இங்கே வந்து டைப் யுவர் டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் உங்களோட டெக்ஸ்ட் வந்து டைப் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சப்போஸ் ஸோ சேவ் ஆகிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் மோர் வீடியோஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டேன்.
ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஃபாண்ட் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம ஏதாவது ஒரு ஃபாண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோ வந்து டெக்ஸ்ட் வந்து சேவ் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எடிட் இமேஜ் அந்த மாதிரி நீங்கள் வந்து டெக்ஸ்ட் வந்து எதை வேணாலும் மாற்றிக்கலாம். ஃபாண்ட் சைஸோ டெக்ஸ்ட் பொசிஷன் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் இதெல்லாமே பண்ணி முடிச்சுட்டு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா க்ளோஸ் ஸ்னாப்ஷாட்னு இருக்கும். ஸோ அதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வீடியோ வந்து க்ரியேட் ஆயிரும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ரிவ்யூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ப்ளே பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து நீங்கள் ப்ரிவ்யூ பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த குவாலிட்டியில் நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு கேட்கும். ஸோ இது வந்து ஃப்ரீ வெர்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா 360 பிக்சல் குவாலிட்டியில் தான் வந்து வாட்டர் மார்க்கோடு தான் உங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். ஸோ வாட்டர் மார்க் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அந்த பிளான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ நம்ம வந்து இப்போ ப்ரிவ்யூ தான் வந்து பண்ண போகிறோம். ஸோ ப்ரிவ்யூ கொடுத்துட்டேன். ஸோ உங்களுக்கான வீடியோ பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி தான் யுவர் வீடியோ இஸ் இன் அ க்யூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து ஒன்ஸ் ப்ராசஸ் ஆகி முடித்த உடனே உங்களுக்கு வந்து டவுன்லோடுக்கு அவைலபிளாக இருக்கும். மை ப்ராஜெக்ட்ஸ்குள்ளே போய் நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஒன்ஸ் வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆனத உடனே இப்படி தான் வந்து உங்களுக்கு ப்ரிவ்யூ காட்டும். ஸோ நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். அதையே ப்ளே பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து ஓகேவாக இருந்தது அப்படின்னா திரும்ப நீங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணிக்கலாம் நேரடியாக. இல்லை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி கூட நம்ம வேறு ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து வீடியோ வந்து க்ரியேட் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வாட்டர் மார்க்கோட வரும். ஸோ வாட்டர் மார்க் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வீடியோ உங்கள் கேலரிக்கு வந்து டவுன்லோட் ஆயிரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இது போன்ற வீடியோக்களுக்கு நீங்கள் வந்து பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நாம் போடுற வீடியோக்குண்டான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.